ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பதிவு பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம இன்றைக்கி லவ் மேரேஜுக்கும் அரேஞ்ச் மேரேஜுக்கும் என்ன வித்தியாசம் அப்படிங்கிறத தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். சரிங்களா? அதாவது என்ன கேட்டால் ரெண்டுமே ஒரு குட்டையில் விழுந்த மட்டையன்னு தான் சொல்லுவேன் நான். சரிங்களா? சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது லவ் மேரேஜுங்கிறதுக்கு பொறுப்புகள் அதிகமாக இருக்கும். யாருக்குன்னா அந்த கட்டிட்டு கல்யாணம் பண்ணி கூட்டிகிட்டு போகிற பையனுக்கு பொறுப்பு ரொம்ப ரொம்ப அதிகமாக வரும். அதே மாதிரி அரேஞ்ச் மேரேஜுக்கும் எப்படி அப்படின்னா, இதுக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னா, அரேஞ்ச் மேரேஜுக்கு பொறுப்பே இல்லைன்னாலும் அந்த பிள்ளையில பெற்ற தாய் தகப்பனுங்க பார்த்துக்குவாங்க. ஆனால் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிட்டு போகிற பிள்ளைக்கு அப்படி யாருமே கிடையாது. இங்கிட்டும் கிடையாது, அங்கிட்டும் கிடையாது. அப்போ அந்த பொண்ணு புருஷனை நம்பி மட்டுமே தான் அந்த வாழ்க்கையை தேர்ந்தெடுத்துட்டு போகுது இல்லைங்களா? அப்போது ஒரு காலகட்டம் வரைக்கும் அவங்களுடைய வாழ்க்கை நல்லபடியாக தான் வந்துக்கிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் என்ன ஆகும், ஒரு குழந்தைன்னு ஒன்று உண்டானதுக்கப்புறம் அந்த பொண்ணோடைய அம்மா வீட்லேயும் ஒன்று சேர்ந்துருவாங்க, இந்த பையனோடைய அம்மா வீட்லேயும் ஒன்று சேர்ந்துருவாங்க. சேர்ந்ததுக்கு அப்புறம் தாங்க இருக்குது இந்த அரேஞ்ச் மேரேஜும் லவ் மேரேஜும் ஒரே ஈக்குவலுங்கிறது. சரிங்களா? அதாவது சேர்ந்ததுக்கப்புறம் என்ன ஆகும், இந்த லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிட்டு போன பையனுக்கு அசால்ட் அதிகமாகிடும். அதான் அவங்க அம்மா அப்பா இருக்காங்கல்ல பக்கத்தில், அவங்க பார்த்துக்குவாங்க. இனி நம்ம என்ன இத்தனை வருஷம் நம்ம கூடயே இருந்து பார்த்தேன், இப்போ அவங்க வந்துட்டாங்க, அவங்க பார்த்துக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி அந்த பையனுடைய மனசில் அந்த தாட்டு வந்துடும். அப்படி வரக்கூடாது என்ன கேட்டால். ஏன்னா அந்த பொண்ணு உன்னை நம்பியே தான் வந்துச்சு, உன்னை நம்பி தான் இவ்வளோ தூரம் வாழ்க்கையில் பயணித்து வந்துச்சு அப்படிங்கிறத அந்த பையன் நினைக்கணும். அப்போது லாஸ்ட் வரைக்கும் அந்த ஒரே குறிக்கோள்லேயே வாழ்க்கையை ஓட்டிக்கிட்டே போனால் லவ் மேரேஜ் நல்லாயிருக்கும். அதே மாதிரி தான் இந்த அரேஞ்ச் மேரேஜும் பார்த்தீங்க அப்படின்னா, பெற்றோர்களாக சேர்ந்து சம்மதித்து கல்யாணம் பண்ணி வைக்கிறது அரேஞ்ச் மேரேஜ். அப்போது அந்த பொண்ணு என்ன பண்ணும், அப்பா அம்மா சொல்லிட்டாங்க அப்படின்னு கல்யாணம் பண்ணிக்கும். அதேமாரி அந்த பையனுக்கும் அப்பா அம்மா சொல்லிட்டாங்களேன்ட்டு கல்யாணம் பண்ணிக்குவாங்க. 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் சந்திச்சிருக்க மாட்டாங்க, பேசியிருக்க மாட்டாங்க. அதாவது என் காலத்தில் அப்படி இருந்திருப்பாங்க. ஏன்னா இப்போ உள்ள காலத்துலலாம் ஃபோன் இருக்குல்ல, அதனால பார்த்துட்டு போன உடனே ஃபோன்லேயே எல்லாமே பேசி எல்லாம் ஓரளவுக்கு மிங்கிள் ஆயிடுறாங்க. அதுலேயும் சண்டை போட்டு நிச்சயம் ஆகி சண்டை போட்டு பிரிஞ்சு அப்பையும் கல்யாணம் நிற்கிறது அது வேறு. எதுக்கு நான் சொல்ல வர்றேன்னா, அந்த அரேஞ்ச் மேரேஜ்லேயும் பார்த்திங்கன்னா, அந்த பொண்ணு எல்லாரும் அப்பா அம்மா சொல்லிட்டாங்கன்னு அந்த பொண்ணு இந்த பையனை ஏற்றுக்குது, அந்த பையன் அப்பா அம்மா சொல்லிட்டாங்கன்னு இந்த பொண்ணு அந்த பையன் ஏற்றுக்குது. இதுதான் அவங்களுக்குள்ள உள்ள ஒரு ரிலேஷன். அப்போது அந்த பொண்ணை புரிஞ்சுக்கிறதுக்கே கொஞ்சம் நாட்கள் வேணும். அதனால் அந்த மாதிரி அவங்களுடைய பயணம் போய்கிட்டு இருக்கும். அது வரைக்கும் என்ன பண்ணுவாங்க, இந்த அப்பா அம்மா பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சவங்க அப்படியே நேக்கு போக்க அந்த பிள்ளைகளை கொண்டுட்டு போய்கிட்டு இருப்பாங்க. அவங்க ஒரு காலகட்டத்தில் புரிஞ்சு 2 பேரும் ஒன்றா வாழணும்னு நினைக்கும் போது, அரேஞ்ச் மேரேஜில் சொல்கிறேன், நினைக்கும் போது அப்போ தான் வரும் அவங்களுக்கும் பிரச்சனை. இவங்களும் அந்த வாழ்க்கையெல்லாம் கடந்து ஓரளவுக்கு மேல் நோக்கி நிற்கும் போது அப்போ தான் வரும் இவங்களுக்கும் பிரச்சனை. அதாவது ஒரு தாய் தகப்பன் போகிறதுனால தான் பிரச்சனைன்னு நான் சொல்ல வரலைங்க. சில குடும்பத்தில் இது நடந்துக்கிட்டு இருக்கு. அதே மாதிரி அரேஞ்ச் மேரேஜும் சரி, லவ் மேரேஜும் சரி, தாய் தகப்பங்க அவங்க குடும்பத்தில் போய் சேர்ந்ததுனால தான் சண்டை வருதுன்னு நான் சொல்ல வரல. நான் எதுக்கு சொல்ல வரேன் அப்படின்னா, அந்த கல்யாணம் பண்ணிட்டு போகிற பசங்களுக்கு அசால்ட் ஆகிடுது. இங்கிட்டு அவங்க அப்பா அம்மா எல்லாம் இருக்காங்க பார்த்துக்குவாங்க, அங்கிட்டு அவங்க அப்பா அம்மா ஒன்று சேர்ந்துட்டாங்க பார்த்துக்குவாங்க அப்படிங்கிற ஒரு அசால்ட்டு வந்துடும். அப்போது ஒரு சின்ன ஏன்னா அப்படியே ஒரு தனிமையாகவே இந்த பொண்ணு வாழ்ந்துட்டு திடீர்னு சொந்த பந்தங்கள்லாம் வரவும், அப்போ அந்த பொண்ணு கொஞ்சம் எதிர்பார்ப்புகள் இருக்கும் போது அது குறையும். ஏன்னா அப்பா அம்மா ஒன்று சேர்ந்துட்டு அது குறையும். அப்போ அவங்கக்கிட்ட எதையும் கேட்டு செய்கிற மாதிரியே வரும். இதனால் அந்த பொண்ணை கேட்டு செஞ்ச பையன் நீ அவங்க அம்மா அப்பா கேட்டு செய்கிறதுனால எனக்கு கேட்டால் தப்பு இல்லைன்னு தான் சொல்லுவேன். தப்பே கிடையாது. வீட்டுக்கு பெரியவங்க கேட்டு செய்கிறதுனால என்ன இருக்குது, தப்பு கிடையாது. அதே மாதிரி இந்த பொண்ணுக்கு என்ன ஆகும் அப்படின்னாக்கும்,
இத்தனை மாதங்கள் வந்து அந்த அப்பா அம்மாங்களோடையே அது பயணித்து போய்கிட்டே இருந்திருக்கு. கணவரை வந்து புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இல்லாமல் அது அப்படி அப்படியே புரிஞ்சுக்கிட்டு வாழ்கிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துக்கிட்டே அப்படியே போய்கிட்டு இருக்கும் அதோடைய வாழ்க்கை. அப்போ புரிஞ்சுக்கும் போது என்ன ஆகும்னா, அந்த கணவன் இந்த பொண்ணுக்கிட்ட வரும்போது அது அப்படியே ஆப்போசிட்டாக தான் மாறும். இந்த பொண்ணு அவங்களையே தான் சுற்றி வருமே ஒழிஞ்சு அந்த பையன்கிட்ட போய் எதையுமே சொல்ல வைக்க மிங்கிள் ஆகாது. சில பசங்களுக்கு அது கோபம் வரும். என்ன நம்ம ஒரு ஹஸ்பண்டாக இருக்கோம், நம்மக்கிட்ட எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறா, அங்கங்கே போய் சொல்லிடுறா அப்படிங்கிறது அந்த பசங்களுக்கு கோபம் வரும். இங்கிட்டு லவ் பண்ணி வந்த பொண்ணுக்கு என்ன வரும்னா, இத்தனை நாள் நம்மளை கேட்டு செஞ்சவர் இப்போ எதை எடுத்தாலும் அவங்க அப்பா அம்மாவை கேட்டு செய்கிறாரேன்னு இந்த பொண்ணுக்கு கோபம் வரும். நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த 2 பேர்த்துக்கும் நான் ஒன்றே ஒன்று சொல்ல வரேன். அங்கிட்டும் பெரியவங்க, இங்கிட்டும் பெரியவங்க. பெரியவங்களை கேட்டு செய்கிறதுனால என்றைக்குமே அது தப்பாகாது. அவங்க பெற்றவங்க வளர்த்தவங்க கூட குறைய எது சொன்னாலும் நம்ம கேட்டுட்டு அமைதியாக போயிடணும். மருமகளாகிய நம்ம அதுதான் நல்லது. ஏன்னா சின்ன சின்ன விஷயங்கள் தாங்க பெரிய பிரச்சனையாகி பூகம்பமாகும். அப்போ அந்த மாதிரி பிரச்சனைகள் வராமல் நம்ம தடுக்கணும்னா நம்ம வந்து அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போய்கிட்டே இருக்கணும். அவங்கெல்லாம் நம்மளோட வாழ்க்கையில் லாஸ்ட் வரைக்கும் பயணித்து வரமாட்டாங்க. அப்பா அம்மாவாக இருக்கட்டும், அக்கா தங்கச்சியாக இருக்கட்டும், அண்ணன் தம்பியாக இருக்கட்டும், எல்லாருமே லாஸ்ட் வரைக்கும் பயணித்து வரமாட்டாங்க. இந்த லாஸ்ட் வரைக்கும் பயணித்து வர்றது யார் தெரியுமா? கணவன் மனைவி மட்டும்தான். அவங்களுமே ஒரு காலகட்டத்தில் ரொம்ப லாஸ்ட் டயத்தில் அவங்க முன்னையா இவங்க பின்னையாங்கிறது அவங்களுக்குள்ள ஒரு கேள்விக்குறி வந்து அதுக்கப்புறம் தான் அந்த வாழ்க்கைகள் அவங்களுக்கு முடியும். இப்போ அது வரைக்கும் லாஸ்ட் வரைக்கும் நம்ம யாரோட பயணிக்கணும்? கணவன் மனைவி கூட தான் பயணிக்கணும். அப்படிங்கும்போது நம்ம எதையும் விட்டு கொடுத்து போகிறதுனால தப்பே கிடையாது. பெரியவங்க வீட்டில் இருக்கிறது அவ்வளோ ஒரு நல்லது நமக்கு. நம்ம பிள்ளைகளுக்கு ஒரு பாதுகாப்பு, நமக்கு ஒரு பாதுகாப்பு. பெரியவங்க இருந்தால் வீட்டில் ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்குள்ளே ஒரு பிரச்சனைகள் சத்தமாக சவுண்டாக சண்டை போட முடியாது. ஏன்னா அவங்க இருக்காங்கங்கிற அந்த ஒரு மனசுக்குள்ளே நமக்கு இருக்கும். மெதுவாக பேசுவோம், மெதுவாக இருப்போம். ஆனால் இதே பெரியவங்க வீட்டில் இல்லைன்னா ஆச்சா பூஜான்னு கத்திக்கிட்டு சவுண்டு விட்டுட்டு அக்கம் பக்கத்தில் இருக்கவங்க நம்மளை ஒரு மாதிரியாக பார்த்துக்கிட்டு இவங்க எப்போதுமே இப்படி தான் சண்டை போட்டுக்கிட்டே கிடப்பாங்க அப்படிங்கிற ஒரு ஆனால் நம்ம எதுக்கு இங்கே சண்டை போடுறோங்கிறது அக்கம் பக்கத்தில் இருக்கவங்களுக்கு தெரியாது. ஆனால் அவங்களுக்கு என்ன தெரியும்? எந்நேரமும் இவங்க சண்டை போட்டுக்கிட்டே இருப்பாங்கங்கிறது மட்டும்தான் அவங்களுக்கு தெரியும். அப்போ அதெல்லாம் வந்து நம்ம வெளியில் போனோம்னா நம்மளே ஒரு மாதிரியாக பார்க்குறது. நான் அடுத்தவங்களுக்காக வாழணும்னு நான் சொல்ல வரல. இதெல்லாம் நம்மளா எதுக்கு உருவாக்கிக்கிட்டு நம்ம வந்து அன்பாக இருந்துட்டு போயிடலாமே அப்படிங்கிறது ஒன்று தான். அதனால லவ் மேரேஜுக்கும் அரேஞ்ச் மேரேஜுக்கும் என்ன கேட்டால் வித்தியாசம் கிடையாது. ரெண்டும் ஒன்று தான். இது வந்து எல்லாரும் பார்த்து வச்சு கல்யாணம் பண்ணுறாங்க. அது வந்து அவங்க 2 பேரும் மனசு மட்டுமே விரும்பி கல்யாணம் பண்ணுறாங்க. அந்த வாழ்க்கையிலையும் பிரச்சனை வரதான் செய்யுது, இந்த வாழ்க்கையிலையும் பிரச்சனை வரதான் செய்யுது. அப்போ 2 பிரச்சனையும் நம்ம யோசித்து பார்க்கும்போது ரெண்டும் ஒன்றா தான் இருக்கும். அதை அட்ஜஸ்ட் பண்ணி போகிறது வாழ்க்கைக்கு ரொம்ப நல்லது. சரிங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள். பாய்.